I want you to turn to Isaiah chapter 55. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த பேட்டர்ன் எப்படி வச்சிருக்கிறாருங்க. ஆமென். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நீங்க படிப்பீங்கன்னா அங்க சொல்லும், ஆண்டவர் சொல்றார், ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சமும் பாலும் கொள்ளுங்கள், நீங்கள் அப்பம் இல்லாததற்கு பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களான மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது கரிலேன நிச்சயமான கிருபைகள் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். நீங்க தொடர்ந்து அதே அதிகாரத்துல 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா இங்க ஆண்டவர் சொல்லுவாரு, நீ அதுக்கு மேல இருக்கிற வசனம் என் நினைவுகள் உன் வழிகள் அல்ல என்று சொல்லுவாரு. Then he gives an explanation about the power of the word. அடுத்து அவர் சொல்லுவாரு, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடிகளும் எழும்பும். இது கர்த்தருடைய கீர்த்தியாகவும் நிர்மூலமாக நித்திய அடையாளமாகவும் இருக்கும். Amen. இங்கே தேவனுடைய ஒரு பேட்டர்னை பார்க்கும்போது when you look into the Bible, தேவன் ஒருத்தர் அனுப்பும் போது இல்ல ஒரு தேசத்தை அனுப்பும் போது always God அனுப்புவதற்கு முன்பாக he calls that person to himself. தன்னிட பக்கமாக தன்னிடத்துல அவர் வருவித்துக் கொள்ளுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. He doesn't say பார்த்த உடனே நீ போ நீ செய்யின்னு அவர் சொல்றது இல்லை. தன் பக்கமாக இழுத்து he wants us to come to him, learn from him. அவரிடத்துல வந்து நாம கற்றுக்கொள்ளணும். அவர் கற்றுக் கொடுக்கிறதை சுமந்து கொண்டு நாம போகும்போது then we begin to establish the designs of God. ஏன் ஆண்டவர் அழைக்கிறாரு? என்ன சொல்ற? தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். யூ கம் டு மீ. என்கிட்ட வாங்க. மத்தேயுல வாசிச்சா கூட ஆண்டவர் சொல்வார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். கம் அண்ட் லேர்ன் ஃப்ரம், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. Because God has a great treasure. ஒவ்வொருவருக்கும் treasury of wisdom அவர் வைத்திருக்கிறார். Amen. Hallelujah. சோ நீங்க சங்கீதம் 139 17ஆம் வசனத்துல கூட பாத்தீங்கன்னா அதுல சொல்லும், ஆண்டவரே நீர் என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை நான் I know the plans that you have for me. என்னை குறிச்சு நீங்க நினைச்சிருக்கிறீங்க சில காரியங்களை, உங்களுடைய ஆலோசனைங்க அது நான் என்னல போனால் மணலை பார்க்கவும் அதிகம் என்று அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கலாம். So God has something unique, very big, very great. அத என்ன பண்றாருங்க? If you want to know that, you have to come to God. Amen. Once you come to God and know God, தேவனிடத்துல நீங்க கற்றுக்கொள்ளும் போது then God sends you out. இந்த இடத்துல அப்படிதான் சொல்றாரு, வாங்க, come, eat. என்ன பண்ணுங்க? உங்ககிட்ட பணம் இல்லையா? God is calling, just come, everything is free from me, from me. என்கிட்ட எல்லாமே இலவசமா இருக்குது. வாங்க, sit with me, spend some time with me, learn from me. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். சங்கீதம் 32:8 படி நான் உனக்கு போதிப்பேன், உன் மேல கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உன்னை வழி நடத்துவேன். This is the way God, when you come. Amen. When you come. Hallelujah. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைங்களை as they are growing, you send them to the school. The teacher doesn't come to your home. You send your students. உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. அடுத்து அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்க அடுத்து மிடில் கிளாஸுக்கு போகலாம், தென் ஹையர் செகண்டரிக்கு போகலாம், தென் அவங்க 11th 12th அதுக்கப்புறம் டிகிரிக்கு போகலாம். they have to go.
அவங்க போகணும், இந்த ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போய் இதை லேர்ன். எதுக்கு போறாங்க? டைம் பாஸ் பண்ண போறது இல்ல. யூ சென்ட் them to go and learn. போய் எழுதி எக்ஸாமுக்கு படிச்சு அதுக்கப்புறம் அதை எழுதி அதுல ட்ரெயின் ஆகி தென் யூ ஹவ் பீன் சென்ட். அதுக்கப்புறம் இது நீங்க வந்து உங்க பிள்ளைக்கு ஒரு வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. ஹவு டஸ் தட் ஹேப்பன்? நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா ஒன்னும் நடக்க போறது இல்ல. Your children will never grow. அவர்கள் அறிவிலையும் அண்டர்ஸ்டாண்டிங்லயும் அவங்க வளரவே முடியாது. உலக ஞானம் வராது. ஏமன் காரியங்கள் அவங்களுக்கு தெரியாது. நீங்க கம்ப்யூட்டரை பத்தி தெரியலனாக்கா there is no point. ஏமன் கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு நிறைய வந்துருச்சு, இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. இதெல்லாம் என்ன பண்றோம்? the education system wants to teach them. அதை கத்துக்கணும்னா you have to go, you have to leave your home. நீ வீட்டுல இருக்கிறபடி அல்ல, you have to change yourself. ஒரு யூனிஃபார்ம் அணியணும், then you have to go. அந்த டைம் இருக்குது, you have to go before the time, you have to attend எல்லா கிளாஸ் அனுப்பணும். then you learn, you get understanding. என்ன பண்றோம்? அறிவு வருது, அறிவை கற்றுக்கொள்ளுகிறோம், ஆபரேட்டிங் சிஸ்டம் கத்துக்கொள்ளுகிறோம். Then when after that happens, நீங்க பாத்தீங்க கேம்பஸ் செலக்ஷன் ஆகும், then you are put into a position. நீங்க எதை கற்றுக்கொண்டீங்களோ அதை செய்யறதுக்கு ஒரு தகுதி உண்டாகிறது. அதே போலதான் பரலோகத்துல இருக்கிற தேவன் என்ன பண்றாருங்க? நீ எங்கேயோ இருந்து என்னை பத்தி கத்துக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் புக் படிச்சு நீ என்ன கத்துக்க முடியாது. You have to come. என்கிட்ட வரணும். Everything is free. Amen. Everything is free. என்ன இருக்குதுங்க? இன்னைக்கும் பாருங்க, கவர்மெண்ட் நடத்துகிற அது ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. அவர்களுக்கு பெரிய செலவு கிடையாது. ஆனா அதே உலகத்துல என்ன பிரைவேட் ஸ்கூல் இருக்கிறோம், பிரைவேட் காலேஜஸ் இருக்கும், யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் thousands, lakhs டுகெதர் நீங்க செலவு பண்ணணும். பட் நாம உலகத்துல இருக்கிறோம், we don't believe in the government. அதனால நாம என்ன பண்றோம்? we choose the best. அந்த பேரு இந்த பேரு இதெல்லாம் பார்த்து you send our children to that place. எனக்கு கடந்த நாள்ல பாத்தீங்கன்னா somebody ஒரு ஃபாரினர் வந்து என்ன பண்றாருங்க, அவங்க பிள்ளைங்க அவங்க தந்தை வழி இந்தியன்ஸா, சோ அவங்க இங்க வந்து இந்தியால கொண்டு வந்து அவங்க பிள்ளைங்களை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து இருக்கிறாங்க. எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீஸ் நான் படிச்சிருக்கிறேன். அவங்க பிள்ளைகள் என்ன பண்றாங்க? they have not joined them to private school. அவங்களுக்கு வசதி இருக்கிறது, பட் they wanted their children to be கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னு நினைச்சிருக்கிறாங்க. ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிரைவேட் ஸ்கூல்ல you don't have the quality of education what government college or school has. because government ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் you have qualified teachers and qualified professors or teachers, எல்லாம் குவாலிஃபைடா இருப்பாங்க. இந்த பிரைவேட்ல இல்லாம, பட் we என்ன பண்றோம்? இட் அட்ராக்ட்ஸ் us. உலக நம்மள அநேக காரியங்களை அட்ராக்ட் பண்ணி பணத்தை கொடுத்து நாம இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களை கற்றுக்கொள்ள நினைக்கிறோம். பட் வாட் does the Bible teach? இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, everything is free. when you come to God, everything is free. anointing is free, salvation is free, பரிசுத்தம் ஃப்ரீ, அழைப்பு ஃப்ரீ, ஊழியம் ஃப்ரீ, எல்லாம் ஆண்டவர் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமா கொடுங்கன்னு ஆண்டவர் கத்து கொடுத்திருக்கிறாரு. when you come to God, ஆண்டவர் சொல்ல எதுக்கு கூப்பிடுறாருங்க? வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு போறது, to learn from him. அவர் சொல்றாரு என்னன்னு, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடு, திருப்தியாங்க. ஹல்லேலூயா. everything உனக்கு strength and worship உண்டாகுது, எது வேணுமோ everything I have. அத வந்து நீ ஃப்ரீயா வாங்கிக்க. don't waste anything that is worthless. அப்பத்திற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். why do you want to spend somewhere? அவர் சொல்றாரு, ஏன் வரணும்? எனக்கு நீங்க செவி கொடுக்கணும். எனக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா, if you listen carefully to me, நலமானதை நீங்க சாப்பிடுவீங்க. நீங்க when you eat, நீ நலமானதை சாப்பிடும் போது you will be healthy. அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களால் மகிழ்ச்சி ஆகும். you will be joyful. you will be joyful when you learn from God. everything you touch will flourish. சங்கீதம் 1 சங்கீதம் தான் சொல்லுது,
துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதுல இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதரா மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். When you come to God, this is the thing that will happen. You will be successful. You will flourish. எங்க எதுலயே இல்ல, what God has planned, what God teaches you, அந்த பாதையில தான் நீங்க flourish ஆக முடியும். மூணாம் வசனம், உங்க செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். Then I'll make a covenant with you. As I made a covenant with David, நான் உங்களோடு ஒரு covenant ஏற்படுத்துவேன். அழைத்த பிறகு when you come, when you learn, வந்த பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு? சும்மா வெளியே அனுப்புறது. அவர் சொல்றாரு, நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். லைக் ஐ மேட் டு டேவிட். தாவீதுக்கு எப்ப உடன்படிக்கை பண்ணாருங்க? அவன் ராஜாவான பிறகுல, when he was nobody, God made a covenant. நான் உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குவேன். அதன்படி ஆண்டவர் செய்தார். He became the king. He became a man of God's own heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனானா. அதுதான் இங்க அடுத்து பாத்தீங்கன்னா, அழைத்தவர் என்ன பண்றாருங்க? அவர் எப்படி அனுப்புறாரு? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்ப கர்த்தர் என்ன பண்ணார்? when you prepares you, உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை எல்லாம் ரெடி பண்ணி அவர் உங்களை அனுப்பும் போது you carry the word of God. நீங்க when you go with the instruction, தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படியும், அவருடைய திட்டத்தின்படி, அவர் கட்டளைகளின்படி, அவர் பிரமாணங்களின்படியும், when you go out, venture into this world, hallelujah, ஆண்டவர் எங்க அனுப்புறாரோ அங்க நீங்க போகும்போது என்ன ஆகுதுங்க? hallelujah, nothing returns void. நீங்க போகும்போது எந்த இடத்துலயும் கிரியை இல்லாம இருக்க, you will see results. You will see நிச்சயமா காரியங்கள் அங்க மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள்ல நாம பார்க்கலாம். பிலிப்பு சமாரியாக்கு, ஸ்தேவான் மரித்த பிறகு சமாரியாக்கு போகிறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. சுவிசேஷத்துக்கு வாசல்கள் திறக்கப்படுகிறது. மந்திரவாதி எல்லாம் மாறுறாங்க. That is a change. That is a change. அதுக்கு முன்னாடி இந்த பிலிப் எல்லாம் இருந்தாங்க. They were under the apostles. அங்க என்ன பண்ணாங்க? எருசலேமில இருந்தாங்க. They were listening. They were hearing from the apostles. இப்ப என்ன இருக்குதுங்க? ஹல்லேலூயா. அவர் சொல்வார், நான் விரும்புகிற காரியத்தை செய்து நான் அதை அனுப்பின See, hallelujah, if God sends you, அவர் எதுக்கு அனுப்புறாரு? It will happen. ஆண்டவர் இங்க வசனத்தை சொல்றாரு, you carry the word. Hallelujah. நீங்க என்ன பண்றீங்க? சும்மா போல, you carry the word of God. தேவனுடைய வார்த்தை நீங்க பிரசங்கிக்கும் போதுதான் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அனுப்பும் போது அற்புத அடையாளங்கள் நடக்குமா. God confirms through signs and wonders. அவருடைய வசனத்தை அவர் உறுதிப்படுத்துகிறாராம். எப்படிங்க? அவருடைய ஊழியக்காரர்கள் வழியாய். If God sends you, he sends you not ஏதோ எம்டியா அனுப்புறதுல, பவர்லெஸ் அனுப்புறதுல. பைபிள் சொல்லுது, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, God sent his disciples. அவர்களை அனுப்பினார், அதிகாரம் கொடுத்து அனுப்பினார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். ஆமென். அவர்கள் அனுப்பப்பட்ட போது அவர்கள் பிசாசை துரத்தினாங்க, வியாதிகளை குணமாத்தினாங்க. The preach the repentance of the kingdom of God. வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உங்க நாமத்துல பிசாசு நடுங்குகிறதை நாம் பார்த்தோம், பிசாசு ஓடுறதை பார்த்தோம், வியாதி குணமாகிறதை பார்த்தோம். அப்போ when Jesus sends you out, you don't come back empty handed. நீங்க வெறுமையாய் திரும்பி வருவதற்கு சான்ஸ், சந்தர்ப்பமே கிடையாது. You will accomplish something for God. ஆனா நீங்க சுய பலத்தோட, சுய ஞானத்தோட, சுய அறிவோட, உங்க படிப்பின் அறிவோட நீங்க வெளியே போவீங்கன்னா, அதனாலதான் அநேக பேர் ரிட்டர்ன் வரும்போது they come with failure. சோர்ந்து போய் வருகிறோம். You don't have enthusiasm. You don't feel enthusiastic. காரணம் என்னன்னா, you're not
the presence of God is very limited in your life. ஆண்டவரை தேடுது ஜெபிக்கிறதுக்கெல்லாம் give me give me give me give me கேட்டு 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 you want what you want, you don't want what God has in store for you. அவர் சொல்ற, நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ when things happen, அடுத்து சொல்ற, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். You will rejoice, you will be happy. யோசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 2 ஒரு பிரசங்கம் பேதுரு பேசுற பிரசங்கம் பண்றாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார். 2வது முறை பிரசங்கம் பண்றாரு, 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. ஹalleluya. Everywhere they see revival, எழுப்புதல் வருகிறதை பார்க்கிறாங்க. People come and fall at the feet of apostles. For great mighty things were happening. பேதுருடைய நிழல் பட்டு மக்கள் சுகமாகறாங்க. So you will rejoice when you see God working through you, walking in you, you will rejoice. So அது நடக்கணும்னா first come to God. Don't try to go, come, relax, rest. When you are sent by God, முதல்ல நீங்க you will have joy. அடுத்து பாத்தீங்கன்னா you will see situation changing. 13 முட்செடிகள் பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோறு செடிக்கு பதிலாக விருது செடிகள் எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும், நிர்மாலமாக, அது நித்திய அடையாளமாக. It will be an evidence of God's move. தேவன் அசைவாடுகிறது, தேவன் நடத்துகிறது. Hallelujah. It will please God. It will not only bring joy to you, it will be pleasing to God. தேவனுக்கு திருப்தி கொண்டு வரும். ஆண்டவர் அதான் சொல்றார், before going out, before venturing out, come to God. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க சொல்லி கொடுத்திருக்கிறார். எங்க வரணுங்க? தேவ சமூகத்துக்கு வரணும். Hallelujah. You have to come to the presence of God. You have to go to the presence of God. When you come to the presence of God, தேவன் உங்களை நிரப்பி, then he sends you out. So that is where prayer is so important in our lives. You ஏன் தேவனுக்கு ஏன் ஜெபிக்க வரோம்? Because நமக்கு தெரியும் நம்மால இது முடியாது. Hallelujah. நம்ம பலத்துல முடியாது, நம்ம பராக்கிரமத்துல முடியாது. We need the power of God, we need the strength of God, we need the wisdom of God, we need the knowledge of God. எல்லாம் we want from God. அதை கொண்டுதான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும். We can be achievers of God, we can be transformers of the world. அப்பதான் உலகம் சொல்லும், உலகத்தை கலக்குகிறவர் இங்க வந்து இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். Because when God sends you out, he sends you with glory and power and might. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சிலர், பவுல், பர்னபா, அவரோட பல அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன பண்றாங்க? they spend time. அவங்க எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கி தேவ சமூகத்துல அவங்க காத்து இருக்கிறாங்க. எப்படி காத்து இருக்கிறாங்க? ஜெபத்துல தொழுது. they just spend time worshiping God. Amen. Hallelujah. தேவனை தொழுது கொள்ளுகிறதுல, ஜெபிக்கிறதுல, உபவாசம் பண்றதுல அவங்க தங்கள் நேரத்தை அங்க செலவழித்து கொண்டு இருக்கிறார். They were in the presence of God. They were calling God. They were ஜெபித்தாங்க. They were calling upon God. They were praying. They were seeking God. Hallelujah. They were asking for the will of God. பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஆவியானவர் வராரு, ஆவியானவர் பேசுறாரு. ஹல்லேலூயா. அங்க இருக்கிற அத்தனை பேரோட பேசுறாரு, ஜெபத்துல இருந்து அத்தனை பேர்கிட்டயும் சொல்றாரு. என்னன்னு? அப்பா, இட்ஸ் டைம், இட்ஸ் டைம். நீங்க ஜெபம் பண்ணது, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தட் ஹேஸ் டு கண்டினியூ ஆல்வேஸ். ஆனா ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். நான் பவுலையும் பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அவங்களை பிரித்து விடுங்க. let them get out, let them go out for the ministry that I have called. அது எப்ப நடக்குதுங்க? Paul was already doing ministry. Everybody were doing ministry. பர்னபா, பவுலும் சேர்ந்து பல இடங்களுக்கு போகிறாங்க. ஆனா தேவன் திடீர்னு என்ன பண்றாருங்க?
சொல்றாரு, let them be separated. அது எப்ப நடக்குதுங்க? when they were in the presence of God. அவர்கள் கர்த்தரை ஆராதிச்சு கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பித்து கொண்டு இருக்கும்போது தேவன் அவர்களோடு இடைப்படுகிறார். ஆவியானவர் இடைப்படுகிறார். போப்பா, send them out for the ministry that I've called. அப்போ எங்க அனுப்புற? அவர் அழைத்த ஊழியத்தை செய்யறதுக்கு அப்போ சொல்றாரு. அப்ப ஆண்டவர் எதுக்கு அழைக்கிறாரு? அவர் அழைத்த ஊழியத்துக்கு உங்களை அனுப்புவதற்கு தான் ஆண்டவர் அழைக்கிறாரு. He doesn't call ஏதோ வேலை வெட்டி இல்லாம கூப்பிடுறதில்ல, without any plan உங்களை கூப்பிடுறதில்ல, without any decision அவர் கூப்பிடுறதில்ல. He is well versed with you and he calls you with his plan and with his purpose. அழைச்சிட்டு தான் அவர் சொல்றார், now I am going to send you to execute my plan, to execute my purpose, to execute my kingdom. என்னுடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்க உங்களை அனுப்புகிறேன், வாங்க. When you go out you will be fruitful. பைபிள் முழுக்க பாத்தீங்கன்னா யாரையும் சும்மா அனுப்புறதில்ல, அவர் அழைக்கிறார். They calls everyone to spend time with him. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்க, ஒரு பெரிய மாடல் ஆண்டவர் பைபிள்ல வச்சிருக்கிறார். என்ன மாடல் வச்சிருக்கிறாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 30 வயசுல அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. எடுத்த மாத்திரத்துல ஒரு ஊழியத்துக்கா போனாரு. பைபிள் சொல்லுது, ஆவியானவர் வந்தாரு, அவரை வனாந்தரத்துக்கு நடத்தினாராம். 40 நாட்கள் அங்க என்ன பண்றாரு? அவர் அந்த வனாந்தரத்துல இருக்கிறார். பிசாசு வந்து சோதிக்கிறான். That is the way God does. God puts him in a solitary place. இயேசு கொண்டு போய் வைக்கிறார் வனாந்தரத்துல. அங்க தேவனுக்கும் இயேசுக்கும் கான்வர்சேஷன் நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். there is a conversation. அந்த கான்வர்சேஷன்ல பிசாசு வந்து நடுவுல சேர்ந்துக்கிறான். அவன் சோதிக்கிறான் இயேசுவை. நீங்க யோபு 1ஆம் அதிகாரத்துல அததான் பார்க்கலாம். தேவ புத்திரர்கள் எல்லாம் வந்து தேவ சமூகத்துல கூடும்போது பிசாசம் வரான். அப்ப இயேசு அவன் சோதிக்கிறான். So அந்த solitary, அந்த தனிமை 40 நாள் இருக்கும்போது, then after that 40 days Bible says Jesus was full of the power of the Holy Spirit. அந்த வல்லமையோடு அவர் கலிலேயாவுக்கு போனாராம். தேவ ஆலயத்துக்குள்ள போனாரு. பிசாசுகள் நடுங்கினது. ஹalleluya. அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். Amen. What a wonderful thing. அது இயேசுவுக்கே he needed to be in the presence of God. 12 வயசுல அதான் செஞ்சாரு. அவர் தன்னுடைய பிதா வீட்டுல இருந்தாரு. He didn't venture out. நான் பைபிள் காலேஜ் படிச்சேன், ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, I'm venturing out now, you will be a failure. Be in the presence of God. Make the presence of God your home. Then God will send you. தேவனே உங்களை அனுப்பும் போதுதான் you will become something that God wanted you to become. நீங்க எல்லாருக்கும் ஆசை, ஊழியக்காரங்களை பார்க்கும் போது எல்லாருக்கும் ஆசை. புல்பிட்ட பார்க்கும்போது நானும் பண்ணணும், நானும் பிரசங்கம் பண்ணணும், நானும் இந்த ஊழியம் பண்ணணும், நான் இதை பண்ணணும். God wants to give it to you. ஆண்டவர் இல்லைன்னு சொல்றது இல்லை. ஆனா before go, நான் அனுப்பாத பட்சத்துல நீ அனுப்பி போனேன்னா ஃபெயிலியர் ஆயிடுவேன். கம், வா, எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. உங்களுக்கு வேண்டிய அபிஷேகம் ஆண்டவருடைய வசனம் சொல்லும். யோவான் ஸ்நானகன் சொல்லலாம், நான் உங்களுக்கு ஜலத்துல ஞானஸ்தானம் கொடுக்கிறவன் ஒருவர் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பாரு, அவர் பாதையின் ரட்சத்தை வார கூட அவிர்க்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. He will baptize you. இயேசு சொன்னார், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எருசலேமில் இருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் வரும், பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, உங்களை நிரப்புவாரு, வல்லமையை பெறுவீர்கள், நீங்க பூமி எங்கும் என்னுடைய சாட்சிகளாய் இருப்பீர்கள். அங்கேயும் சொல்றார், வெயிட் வெயிட். ஜீசஸ் வெயிட்டட். ஆதி அப்போஸ்தலர்கள் காத்திருந்தாங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் God called and then he sent. மோசேயை கவனிச்சு பாருங்க.
Moses want to become a great person. அவன் ஒரு ரட்சகனாக அவன் எபிரேய மக்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஒரு நாள் 2 பேரை ஒரு எகிப்தியன் சண்டை போடும் போது அவனை கொன்னு மண்ணல்ல புதைச்சிடறான். அடுத்த நாள் 2 பேர் சண்டை போட்டு இருக்கும்போது சகோதரன் நீங்க ஏன் சண்டை போடுறீங்கன்னு கேட்கும் போது நேத்து அவனை கொன்னபடி இன்னைக்கு எங்களையும் கொண்டு பாக்குறியா? அவன் நினைச்சான் they will recognize me, என்ன தெரிந்து கொள்வாங்க, நான் தான் அவங்களை பாதுகாவல, நான் தான் அவங்க ரட்சகன் தெரிஞ்சுக்குவாங்க, எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க நினைச்சான். பட் எவ்ரிதிங் வாஸ் ஆப்போசிட். மோசே ஓட வேண்டியதா இருந்துச்சு எகிப்தை விட்டு. எவ்வளவு நாளுங்க? 40 வருஷங்கள் நாட்களில 40 வருஷம் had to be in the wilderness. இந்த 40 வருஷத்துல அவனோட பேசுறதுக்கு அவன் மனைவி பிள்ளைகளை தவிர காலையில வந்தான சாயங்காலம் போனோம். ஒன்லி அவன் பேசுற இடம் அந்த ஆடுகள். ஏன்னா அவன் திக்கு வாயும் அந்த நாவா இருந்தான். He was alone. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த வனாந்தரத்துல. 40 வருஷம் எகிப்து மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போனாங்க. மோசே என்றவன் ஒரு வாக்கிலும் வல்லிலும் செய்கையிலும் பலத்தவனாயிருந்தான் என்பதை எல்லாம் மறந்து போனாங்க. எகிப்துல பல பட்டணங்களை கட்டினான் என்பதை மறந்து போனாங்க. அவன் வனாந்தரத்துல இருக்கிறான். பிரின்ஸா இருந்தவன் ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறான். Nobody cared about him. அப்பதான் ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு. நீங்க அப்போஸ்தலர் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், அப்பா மோசையோட பேசிட்டு இருப்பாரு. மோசை கிட்ட சொல்லுவாரு, என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து அவளை விடுதலையாக்க இறங்கின, வா நான் உன்னை அனுப்ப போகிறேன். கம், ஐ வில் சென்ட் யூ. நீங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில பார்த்து ஆபிரகாம நீங்க அப்போஸ்தலர் 7ல படிச்சீங்கன்னா அங்க ஸ்தேவான் சொல்லுவாரு, அவன் மெசொப்பொத்தேமியால இருக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாம் என்ன பண்ணாராம், வா என்றுதான் கூப்பிட்டாராம். வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நான் அவனை போ. வா என்று சொன்னார். வந்தான், காரானூர்ல தங்கிட்டான். அப்போது 12ஆம் அதிகாரத்துல போ என்றவனை அனுப்புகிறதை நாம் பார்க்கலாம். இயேசு தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களை தன்னோடு வைத்துக் கொண்டிருந்தார். அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் சொன்னார், கோ, போ, preach the gospel, baptize them in the name of the Father and Son of the Holy Ghost. Go. Before going, வா. இயேசு உயிரோடு இருக்கிற நாட்கள்ல ஒரு நாள் ரொம்ப எல்லாரும் டயர்ட் ஆயிடுறாங்க, சாப்பிடுறதுக்கு நேரம் இல்ல. அப்ப ஆண்டவராகிய இயேசுக்கு, வாங்கப்பா ஒரு தனித்து இடத்துக்கு போகலாம், let us go to a lonely place, அங்க கொஞ்ச நேரம் இளைப்பாறலாம், I want you to take rest with me. See, without being in the presence of God, when you go out, there is no point. அதனாலதான் அதிகாலை ஜெபம். God wants your personal time with God. எனக்கு நினைச்ச நேரத்துல இல்ல, God is waiting for you to come to his presence. So the best way இயேசுக்காக எழுப்பி பிரகாசிக்கணும், come to God. நீ மோசேயுடைய வாழ்க்கை கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் it was so important for God for Moses to be always, அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருப்பாரு. 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா God showed himself, அவனோட பேசுறாரு, வா அவனை அனுப்புவேன்னு சொல்லுவாரு. அதே 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதே தான் ஆண்டவர் சொல்லுவாரு. He calls Moses, வாப்பா. 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 10ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, 14ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் கூப்பிட்டுட்டே இருப்பாரு, வா, கம். நீங்க 19ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க, எத்தனை முறை ஆண்டவர் கூப்பிடுறாரு மோசைய. இருபத்தி 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மறுபடியும் கூப்பிடுவார், மோசையே வாப்பா, யூ பி வித் மீ, நான் இந்த ஜனங்களுக்கு வேண்டிய கற்பனைகளை கட்டளை நான் கொடுக்க போகிறேன். எத்தனை நாட்கள் இருந்தாங்க? முதல் டைம் 40 நாட்கள் இருந்தான். அவன் இருக்கும்போது கீழே ஜனங்கள் கெடுத்து கொண்ட போது ஆண்டவர் சொன்னார் 32ஆம் அதிகாரத்துல, கெட் அவுட், போ, கெடுத்து கொண்டாங்க.
அகைன் 34ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல அவர் பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு 1-2 வா, மறுபடியும் மேல வா, மேல கொண்டு போய் எல்லா பிரமாணங்களை கொடுத்த பிறகு அனுப்புவாரு. அவன் கீழே வரும்போது ஒருத்தர் எவ்ரிபடி வேர் ஷாக்ட் பிகாஸ் அந்த 40 நாட்கள் இருந்துட்டு மோசே வரும்போது தேவனுடைய மோசேயுடைய முகம் பிரகாசித்ததான். his face was shining, glory was upon his face. அதுதாங்க ஆண்டவர் செய்ய வரும். when you come to God, you don't go empty handed. Something of God you will carry. ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபத்துல தேவனிடத்துல வரும்போது God gives you something of his own nature. ஏதோ ஒன்று அவருடையது உங்களுக்கு பெற்றுக்கொள்ளுகிறீங்க. You step out with the things of God. You don't step, you lose what you had. You begin to have what God has. Hallelujah. அதுதான் நடக்கும். நீங்க தாவீதுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவர் தான் வனாந்திரத்துல இருக்கிற ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அவனை அழைக்கிறாரு. எதுக்கு? சாமுவேல் மூலமாக அவங்க வீட்டுக்கு போய் கேட்கிற அடுத்த அவ்வளவுதானப்பா, இல்ல ஒருத்த வனாந்திரத்துல ஆடுகள், அவனை கூப்பிடு. அவனை அழைத்து தான் என்ன பண்றாரு, அவன் வீட்டுல தங்கள் சகோதரருக்கு முன்பாக அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறாரு. பவுலுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 14-15 வயசு வசனத்தை படிக்கும் போது பவுல் எழுதுவார், என்னமா, என தாயின் கருவில இருக்கும் போதே என்னை பிரித்து எடுத்து நான் அழைத்த தேவன். See, God didn't send Paul உடனே போன்னு சொல்ல, அழைத்தார். 9ஆம் அதிகாரத்துல you see heaven, அங்க இயேசு அவனுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கறத பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்து அந்த இன்விடேஷனுக்கு பிறகு பவுல் எழுதுவார் 22ஆம் அதிகாரத்துல. அவர் ராஜாக்களுக்கு முன்பாக அதிபதிகளுக்கு முன்னாடி அவர் சொல்லுவார், God called me, then he sent me. என்ன அனுப்பினாரு. 22:10 அதிகாரம் 10ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா அவன் அனுப்பப்படுகிறதை பார்க்கலாம். எழுதுறார், பவுலை எழுதுறார், என்ன அனுப்பப்பட்டேன், புறஜாதிகளுக்காக நான் அனுப்பப்பட்டேன். God sent me. அதை அவன் சுமந்துட்டு வரும்போது he had so much of God. He had wrote so much of God. ஒருத்தரும் எழுத முடியாத மகிமையான ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தினார். எங்கங்க? அவனை அழைச்ச பிறகு பைபிள் சொல்லுது அவன் எங்கேயும் போகலையாம், ஊழியத்துக்கு போகல. He ran to Arabia. 3 வருஷத்துக்கு மேல அங்க இருக்கிறான். அந்த இடத்துல தேவன் அவனுக்கு தரிசனமாகிறாரு. He revealed the deepest secrets of God to him. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு நேரம் ஐயோ உள்ள போயிருச்சு அவ்வளவு. No, you receive something of God from him. நீங்க நோவாவுடைய வாழ்க்கை பாருங்க. Every life you see, நோவாவுடைய வாழ்க்கை 7ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் பேழைக்குள்ள he sends them inside the ark. 8ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது அவர் சொல்ல he sends them out of the ark. 8:16 படிச்சீங்கன்னா உள்ள அனுப்புறாரு. உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. அதுக்கு பிறகு வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. உள்ள போகும்போது ஒண்ணு he was just there. 40 அங்க பல கிட்டத்தட்ட 1.5 வருஷம் he was there in the ship. அந்த ஆர்க்ல இருந்தான். அதுக்கு பிறகு வெளியே வந்த பிற்பாடுதான் he offers sacrifices. வெளியே வந்த பிறகுதான் God shows him this covenant. இதப்பா உன்னோடு நான் ஏற்படுத்துகிற உடன்படிக்கை. He shows him the rainbow. ஏன் ஆண்டவர் அழைக்கிறாரு to be with him? ஒரு பக்கம் அனுப்பத்தான் போறாரு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? He wants to give something. அவர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அவர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. நீங்க ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு மரண படுக்கையில இருப்பாரு. அப்போ யோசேப்புக்கு தெரியப்படுத்துறாங்க இந்த மாதிரி உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாருன்னு. யோசேப்பு தன்னுடைய 2 பிள்ளைகளும் எப்ராயிம் மனாசையை கூட்டிட்டு போவார். அவங்க அப்பா கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். இதான்பா அந்நிய தேசத்துல எனக்கு தேவன் கொடுத்த 2 குமாரர்கள் என்று சொல்லுவான். அப்போ யாக்கோபு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஸ்தோத்திரம் பண்ண பிறகு
ஹல்லேலூயா. அங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு யாக்கோபு கிட்ட கொண்டு வருவான். கொண்டு வந்து அவங்க 2 பேரையும் முன்னாடி வைப்பான். ஹல்லேலூயா. எப்ராயிமையும் மனாசையும் எப்படி கொண்டு வருகிறாங்க? 48:13 படிச்சீங்கன்னா, யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்பிராயிம் தன் வலது கையினால இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும், மனாசே தன் இடது கையினால இஸ்ரவேலுக்கு வலது காக்கு நேராகவும் விட்டான். ஆசீர்வதிக்கணும். பெரியவனை ஆசீர்வதிக்கணும், சின்னவனை 2வது ஆசீர்வதிக்கணும். 14ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, அப்பொழுது இஸ்ரவேல் யாரு யாக்கோபு மனமறிய தன் வலது கையை இளைஞவனாகிய எப்பிராயிமுடைய தலையின் மேலும், மனாசே மூத்தவனாயிருந்தான் அவன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலும் வைத்தான். ஜோசப் was shocked. என்ன ஆசீர்வாதம் இது? when God calls you. நீங்க ஜெபித்த எவ்வளவு ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறாரு எனக்கு தெரியாது. But there is a special blessing awaiting in the presence of God. யோசேப்புக்கு ஷாக்கு. கைய ஒரு சிலுவையின் அடையாளத்துல 2 பேர் மேல வைக்கிறான் யாக்கோபு. அவங்க மேல கைய வச்சு அவன் சொல்லுவான், அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தேவனும், அவர் கீழே ஆசீர்வாதங்களை கூடுவார் சொல்லுவார். யோசேப்பு ஆசீர்வதிப்பார். அப்ப 17ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தகப்பன் தன் வலது கை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியானால் எப்ராயிமுடைய இந்த தலைமையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசையுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே. ஹல்லேலூயா. Just look to the eyes. ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாருன்னு பாருங்க. உங்களை ஏன் அழைக்கிறாரு? Why does he say come? வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல். Come to me. தாகமா இருக்கிறீங்களா? Come to me. Persecutionல இருக்கிறீங்களா? Come to me. Whatever may be a condition, come to me. நேரத்தை எடுத்து வாங்க. அவன் சொல்றான், தகப்பனோ அது எனக்கு தெரியும் மகனே, ஆண்டவர் உங்களை நீங்க ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிங்க, அப்படி ஆசீர்வதிங்க, அது கொடுங்க, இதை கொடுங்க. ஆண்டவர் உங்களை எனக்கு தெரியும்பா, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும், என்னை இப்போ உன்னை எப்படி உயர்த்தணும்னு தெரியும், உன்னை எப்படி கனப்படுத்தணும்னு தெரியும், நீ நிறைய ஜெபம் பண்ற எனக்கு தெரியும், நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறது தெரியும், நீ உபவாசித்து ஜெபிக்கிறது தெரியும், இதெல்லாம் மாறணும் நீ எதிர்பார்க்கிறது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ போராடி கொண்டு இருக்கிறது எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். என் மகனே எனக்கு தெரியும், என் மகளே எனக்கு தெரியும். இப்படி அல்லாண்டவர் இப்படி எனக்கு மகனே எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த மத்தியான பொழுதுல கூட குடல் அங்கலாய்க்கிறது அவருக்கு தெரியும். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, ஏன் இப்படி நடக்குது நீ அங்கலாய்க்கிறது அவருக்கு தெரியும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அவருக்கு தெரியும். இயேசுவுக்கு பல வருஷங்கள் எகிப்துல தனிமையா இருந்தது அவனுக்கு தான் தெரியும். அவன் போன அனுபவித்த கஷ்டங்கள் அவனுக்கு தெரியும். பொய்யான குற்றச்சாட்டு அவனுக்கு தெரியும். சிறைவாசம் அவனுக்கு தெரியும். ஒவ்வொரு அனுபவத்துல there was no one except God. பைபிள் சொல்லுது கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க. Hallelujah. Things may not go in the way you want, but ஞாபகம் வச்சு கர்த்தர் உங்களோட இருக்கிறத மறந்துடாதீங்க. God is with you. யோசேப்போடு கர்த்தர் இருந்தான், காரிய சித்தி உள்ளவனானான். ஹalleluya. நீங்க எதிர்பார்க்கிறது நடக்கமா இருந்தாலும் வேற சில காரியங்கள் வெற்றியாய் நடந்து கொண்டு இருக்கிறதே, அதுக்கு அடையாளம் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஆண்டவர் அந்த பாதையை உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க.
நீ கேட்கறது அவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன வச்சிட, எனக்கு தெரியும் நீ கேட்கிறியே அதுவும் நடக்கும். நாட் நவ். அப்ப பைபிள் சொல்றது, அவன் தகப்பனை தடுத்து, அது எனக்கு தெரியும், எனக்கு என் மகனே எனக்கு தெரியும். அவர் 2 முறை சொன்ன, அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவன் தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை எதிர்பார்க்கலையோ, எது வேணாம்னு நினைக்கிறியோ, that is going to increase in your life. நீ பார்க்க போற, அதிகமாகத பாக்குற, செழிக்க போகிறத பாக்குற, ரூலர்ஷிப் வர போகிறத பாக்குற. நீ எதிர்பார்க்கிறது, hallelujah, even that will come to pass. பட் நான் நினைச்சிருக்கிறது, நான் திட்டமிட்டு இருக்கிறது நடக்கும். பவுல் ஒண்ணு நினைச்சான், என்ன பண்ண போகிறேன், இந்த செக்ட் ஜனங்கள் எல்லாம் நான் ஜெயில போட போகிறேன், அவங்கள ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொல்ல வச்சது போல இவங்களை எல்லாம் கொல்ல போகிறேன். That was it. And God had something. அனனியாவுக்கு சொல்றார், போ அவனுக்கு ஜெபம் பண்ணு, அவன் என் நிமித்தம் எவ்வளவு பாடுபடணும் நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸ்ரீ, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லதான் ஏசாயா 55 சொல்லுகிறது. God has something very special, unique. You are a unique product of God, and God has something very special for you. பட் என்ன ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நாம நிறைய நேரத்தில் ஆண்டவர் இப்படிதான், இதுதான் 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 அதையே போக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் என்ன பண்றாருங்க, வேறு வழியை ஆண்டவர் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை திருப்தி ஆகக்கூடிய காரியத்தை வச்சிருக்கிறார். நீ மன மகிழ்ச்சியோட இருக்கிற காரியத்தை வச்சிருக்கிறார். நீ புறப்பட்டு போய் சமாதானத்தோட இருக்கக்கூடிய காரியத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேன்மையான காரியத்தை வச்சிருக்கிறார். God has something special to you. அந்த ஸ்பெஷலை கொடுத்து ஆண்டவர் அனுப்பும் போது நீ வெறுமையாய் வர முடியாது. When God is sending, you cannot return back empty handed. You carry his word. யோசிச்சு பாருங்க, பேதுரும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போறாங்க, அப்போஸ்தலர் 3ல. அவங்க கையில என்ன இருந்துச்சுங்க, மேஜிக் வேண்ட் ஏதாச்சும் இருந்துச்சா? அலங்கார வாசல்ல ஒருத்தன் இருக்கிறான், முடவன் இருக்கிறான். அவனை பார்த்து பேதுரு சொல்லுவாரு, என்கிட்ட வெள்ளியில என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா, I have something that God has deposited in me. Something that God has given to me. I'm going to use it. அதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த முடவன் துள்ளினான், குதிச்சான், அவன் கரடுகள் பலன் கொண்டது, அவன் ஓடுனான், நடந்தான், எல்லாம் நடந்தது. யோசித்து பாருங்க. What God gave to John and Peter, they executed. And great joy came to that, not only to these people, to the whole of Israel. எருசலேமுக்குள்ள குழப்பமும் வந்தது, பயம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது. People were rushing out to Solomon's porch to see the miracle. வார்த்தை அனுப்புவாரு. வார்த்தை யார் கொண்டு போறது? நீங்களும் நானும் தான். வார்த்தை வேணும்னு எங்க போனோம்? Be in the presence of God. சும்மா அங்க போறது, அந்த வீட்டுக்கு போறது, அந்த சொந்தத்தை பாக்குறது, இதை பாக்குறதுக்கு ஓடிட்டு இருக்காதீங்க. Be with God, be in God, and God will give you directions. நீ செழிக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கு, நீ உயர்த்தணும். That is the whole Bibleங்க. ஆனா நமக்கு இருக்கிற ஆசை எல்லாம் தெரியுமா, பணக்காரன் ஆகணும், செழிக்கணும், அது இது 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 இருக்கிறதுனால ஆண்டவர் அதுக்கு வரும், அது கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் வைத்து இருக்கிறத நீ நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா, ஹல்லேலூயா, நான் வச்சிருக்கிறதுக்கு நீ கிரயம் செலுத்த வேண்டியதில்லை. விலையும் இல்லாம கிரயம் இல்லாம இலவசமா கொடுப்பேன். You'll eat, you'll have, you'll be satisfied. நான் உனக்கு கொடுக்கறது உன்னை திருப்தி ஆக்கும். ஹல்லேலூயா. I believe these words will bring encouragement. உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை கொண்டு வரும் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். I pray that every strongholds
உடைக்கப்படும் நம்புறேன். என்ன பண்ண போறீங்க? Are you going to be away? ஆண்டவர் உங்களை எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல எழுதி இருக்கிறபடி God has brought you to himself through the blood of Jesus. உங்களை தன்னுடைய சமீபமாய் தன் பக்கத்துல அவர் கொண்டு வந்திருக்கிறார். எதுக்குங்க? To be with God. He has brought you to himself through the blood of Jesus. எதுக்குங்க? சும்மா வந்துட்டு பார்த்துட்டு போன்றல. He has something very special to உங்களுக்காக விசேஷமான ஒரு காரியத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. Hallelujah. So may God bless you. God be with you. தொடர்ந்து தேவன் நம்மை நடத்துவாராக.